Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. தாவேகாவின் தோழமை கட்சிகளுடனான கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் தொடர்ந்து அமைச்சர்களும் தோழமை கட்சிகளின் தலைவர்களும் செய்தியாளர்களை சென்று வருகிறார்கள். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். தற்போது இந்த தோழமை கட்சிகளுடனான கூட்டமானது தாவேகா கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் தொடர்ந்து தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வரும்போதும் அனைவருடைய கருத்தும் கூட்டணியில் எந்த முரண்பாடும் இல்லை, அனைவரும் ஒத்த கருத்தோடு செயல்படுகிறோம், தமிழ்நாட்டிற்காக நலனுக்காக என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்கிருக்கும் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று தாவேகாவின் தோழமை கட்சிகளுக்கான முதல் கட்ட ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த கூட்டத்தின் நிறைவிலே பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணி என்ற ஒரு விஷயத்தை இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஏற்றிருக்கின்றார்கள். வைகோ, திருமாவளவன், ப. சிதம்பரம், காதர் மொய்தீன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள், தலைவர்கள், பல கட்சிகளையும் சார்ந்தவர்கள், தாவேகாவோடு தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இதில் பங்கேற்றிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே தாவேகா கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணி என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தாவேகா கூட்டணிக்கு விரைவில் நல்ல பெயர் வைக்கப்படும் கூட்டணிக்கு என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளர் முறையில் நியமனம் செய்வதற்கான முடிவினை இன்று எட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி என்பது திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து கட்சிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கின்றது. எனவே இந்த கூட்டணிக்கென்று ஒரு ஒருங்கிணைப்பாளரை நியமிக்க வேண்டும் என்கின்ற முடிவினையும் இன்று எடுத்திருக்கின்றார்கள். கூட்டணிக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும், கூட்டணிக்கு யார் ஒருங்கிணைப்பாளர் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்டவை தொடர்பாக இன்று பேசியிருக்கின்றார்கள். விரைவில் நடைபெற போகின்ற இடைத்தேர்தல், அதன் தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தல், அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றிலே எப்படி செயல்படுவது என்பது தொடர்பாகவும் வைகோ, திருமாவளவன், ப. சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்களுடன் இன்று தமிழக முதலமைச்சர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார். தாவேகா கூட்டணிக்கு விரைவில் அந்த கூட்டணியினுடைய பெயர் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து கூட்டணியினுடைய பெயரை கூறுவோம் என்ற ஒரு அறிவிப்பினையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். மதச்சார்பின்மை கொள்கையிலே தமிழக வெற்றி கழக அரசு உறுதியாக இருப்பதாக விஜய் தன்னுடைய உறுதிப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார் என்ற தகவலை இந்த கூட்டணி அரசில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவருமான அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், அதே போன்று காங்கிரசினுடைய மூத்த தலைவரான ப. சிதம்பரம் என்று முக்கிய தலைவர்கள் பங்கேற்று முதல் கட்டமாக இன்றைக்கு ஒரு ஒன்றுகூடல் போன்று கிழக்கு கடற்கரை சாலையான கோவளத்திலே இந்த சந்திப்பை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய தேர்தலில் எல்லாம் இணைந்து பணியாற்றுவது என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் பல கட்சிகள் தங்களுடைய கூட்டணிக்கு வரும், அப்படி புதிய கட்சிகள் வரும் பொழுது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உட்பட கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் தேர்தலை ஒருங்கிணைந்து சந்திப்பது, திமுக அதிமுகவிற்கு மாற்றான ஒரு அரசியலை வலிமையோடு முன்னெடுப்பது என்ற கருத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிறுத்தி இருப்பதாகவும் அதை அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே திமுகவிற்கு சவால் தரக்கூடிய ஒரு கூட்டணியாக தமிழக அரசியல் களத்திலே தாவேகா தலைமையிலான இந்த கூட்டணி செயல்படும் என்பதை அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் ஒரு சேர ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளராக மூத்த தலைவர் ஒருவர் நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கூட்டணிக்கான பெயர் விரைவில் இறுதி செய்யப்பட்டு அனைத்து கட்சி தலைவர்களுடைய ஒப்புதலுடன், அதாவது இந்த கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்களின் ஒப்புதலுடன் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கின்றது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.